கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையை, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வாதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வாதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இதில் 1-2 ஆசீர்வாதம் இல்லை பிரியமான தேவச்சனமே. இந்த நாளில் 8 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த நாளில் உங்களுக்கு தேவன் 8 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொன்றும் எவ்வளோ கருத்தாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி அநேக பேர் பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, நான் மலடின்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன், அழுது கொண்டிருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன், என்னிடத்துல யாரும் பேசுதல், என்னை வெறுத்து வச்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க பிரியமான தேவச்சனமே. இந்த வார்த்தையின் மேலே கை வைங்க. பாருங்கள், ஆடு மாடுகளுக்கு கூட தேவன் மலடியாக வைப்பதில் என்று சொல்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்காக நம்ம மலடியாக போகிறதில்ல பிரியமான தேவச்சனமே. கொஞ்சம் வேதத்தை பிடி, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காகத்தான் உங்கள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருப்பார். அந்த கர்ப்பத்தை திறக்க அவரால் முடியும். தேவன் உங்களை கடாட்சி தரல அவரால் முடியும். உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க அவரால் முடியும் பிரியமான தேவச்சனமே. அதே போல் அநேக சகோதரிமார்கள், எனக்கு பிள்ளைலாம் இருக்குது, ஏன் வீட்டில் தானியம் இல்லை, அரிசி பருப்பு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே வார்த்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தர் அழகாய் சொல்லும், நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் என்னையும் நான் ஆசீர்வாதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேற என்ன? உங்கள் கையின் பிரயாசம். தேவன் சொல்கிறார், அன்பே எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னால் கூட தேவன் உங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்தபடினால தான் தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை நேசிக்கிறார் என் பிரியமான தேவச்சனமே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லித்தார். அவர் சொல்கிறார், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வாதிக்கிறேன்னு சொல்கிறார். நான் ஆசீர்வாதமாக இல்லை, மற்ற ஜனத்தின் மத்தியில் நான் சபிக்கப்பட்டவளாக இருக்கிறேன், ஏதோ வேண்டா வெறுப்பாக இருக்கிற நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார். அதே அளவுக்கு உங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வாதித்து பலுக பெருக செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும், உன்னை பெருக பண்ணுவேன், உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வாதிப்பேன், உன் நிலத்தின் கனியை ஆசீர்வாதிப்பேன், உன் தானியத்தை ஆசீர்வாதிப்பேன், உன் திராட்சை ரசத்தை ஆசீர்வாதிப்பேன், உன் எண்ணெயை ஆசீர்வாதிப்பேன். உங்கள் நிலத்தில் இருக்க நீங்கள் வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, ஆடு மாடு, அவற்றையெல்லாம் ஆசீர்வாதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் அழகாக 8-9 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த நாளில் கொடுத்துருக்கிறார் என் பிரியமான தேவஜனமே. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கேளுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா. ஏன் வீட்டில் தானியங்கள் எல்லாம் ஆசீர்வாதிக்கப்பட்டு இருக்கணும்ப்பா, நான் இப்படி இருக்கக்கூடாதுப்பா, பரதேசிய போல நான் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஒரு நாள் இதற்காக உபவாசம் போட்டு ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே அது உங்கள் கையின் பிரயாசமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கணுமா இருந்தாலும் சரி, அப்பா உங்கள் நிலத்தையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். நீங்கள் நல்லா இருக்கிறது தான் அவர் பார்க்க விரும்புகிறார் பிரியமான தேவச்சனமே. அப்படின்ட்டு சொன்னால் நம்ம ஜெப நேரத்தை கூட்டுவோம், தேவனை தேடுவோம், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் உங்களை சகல விதத்திலையும் ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றிப்பா. உங்களுடைய பிள்ளைகளை சகல வித ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வாதிக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு கெஞ்சி கேட்குறாங்க. இனி அப்படி இருக்கக்கூடாதுப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா. மாவு பெசுகிற தொட்டியும் என்ன கலசத்தையும் நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா. வறுமையிலையும் தரித்திரத்திலையும் கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு ஸ்தோத்திரப்பா. நிலத்தில் எது போட்டாலும் எனக்கு நான் சரியாக விளைய மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரப்பா, அந்த விதைகளை ஆசீர்வாதித்து கொடுங்கப்பா. நல்லா 30, 100, 1000 பலன் கொடுக்கட்டும் அப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும் ராஜா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படி உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நீர் இந்த நாள் ஆசீர்வாதிக்கும்படி அடியே நம்முடைய சமூகத்தில் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்ததுக்காக உமக்கு நன்றிப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.